ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய வழக்கில் இயக்குநர் அமீரை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு என்சிபி அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். தற்போது ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே விசாரணைக்கு அழைத்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்கள் என்ன? வணக்கம். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரும் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய மிக நெருக்கமான நபராக இருக்கக்கூடிய அமீரிடம் மீண்டும் விசாரணை செய்வதற்காக சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே அவரிடம் கடந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜாஃபர் சாதிக்குடன் ஏற்கனவே உணவு ஆக்கம் நடத்தியதாகவும் அவரிடம் கடந்த 2014ஆம் ஆண்டு முதலே தொடர்ந்து அவரிடம் நெருக்கமாக இருந்து வந்ததும் அமீரிடம் நடைபெற்ற விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவரிடம் ஜாஃபர் சாதிக்குடன் திரைப்பட இயக்குநராக இருக்கக்கூடிய அமீர் தொடர்ந்து இறைவன் மிகப்பெரியவன் மற்றும் பல்வேறு தொழில் தொடர்பான தொடர்புகள் இருந்திருக்கிறது. எனவே அவருடன் ஏற்பட்ட நெருக்கமான தொடர்பு குறித்து விசாரணை செய்வதற்காக மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் மிக விரைவில் இந்த விசாரணைக்கு ஆஜராவர் என்று அமீர் தரப்பிலும் ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜராவதை அடுத்து அவர் இந்த வழக்கில் இன்னும் பல கட்டங்களை எட்டியிருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் இன்று அமீர் மற்றும் அமீர் தொடர்பான இடங்களில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்த நிலையில் மீண்டும் தற்போது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அமீரிடம் விசாரணை செய்வதற்காக சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.